எனக்கு ஒரு டவுட் நண்பா. என்னோட டவுட்ஸ் வந்து பார்த்தா உங்களால் மட்டும் தான் கிளியர் பண்ண முடியும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு எல்லாரும் வந்து பார்த்தா நிறைய பேர் கோட் மூவி வந்து பார்த்துட்டீங்க. ஆனால் ரிவ்யூ கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சைடு வந்து பார்த்தா கோட் மூவி வந்து பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, ஒரு சைடு வந்து கோட் மூவி வந்து பார்த்தா நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கான பதில் என்கிட்ட யார்கிட்ட கிடைக்கும் கேட்டிங்கன்னா, யார்கிட்ட கிடைக்கும்? அந்த படத்தை யார் பார்த்தாங்களோ அவங்கள்ட்ட கேட்டால் மட்டும் தான் அதுக்கான கரெக்டான ஒரு ஸ்டோரி தெரியும். சேம் லைக் அதே தான் நானும் சொல்ல வரேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஆக்சிஸ் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். அந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கொடுக்கும்போது என்ன பண்ணீங்கன்னா பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்தா நீங்கள் கேட்குற கேள்வியிலேருந்து எல்லாமே வந்து தெளிவான சொல்லி பிஸ்னஸ் வந்து பார்த்தா புரிய வச்சிருக்கேன். ஆனால் இது எடுத்து பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு சஜெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தர் போய் சொல்றீங்க. அதாவது படத்தை பார்க்காம ஒருத்தர் ரிவ்யூ சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸை பற்றி தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு பற்றி நீ கேட்கும்போது அதுக்கான ஒரு பதில் கிடைக்குமான்னு கேட்டால் சரியான ஒரு பதில் கிடைக்கவே கிடைக்காது. எங்கே கிடைக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று இந்த பிஸ்னஸ் பண்ணுற என்கிட்ட கேட்கணும், அப்படி இல்லை இந்த ஆக்சிடென்ட் பிஸ்னஸ் யார் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்கள்ட்ட கேட்டால் மட்டும் தான் இதுக்கான ஒரு சரியான ஒரு பதில் கிடைக்கும். கரெக்டுங்களா? இப்போ நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம டாக்டர் தான் போகணும். ஆனால் டாக்டர்கிட்ட போகாமல் வேற யாருன்னா போனால் உடம்பு சரியாமல் இருக்குன்னா கண்டிப்பாக கிடையாது. ஓகேங்களா? சரி, இந்த பிஸ்னஸை நீங்கள் என்னைக்காவது எடுத்து போகணும்னு சொல்லி நம்பிக்கை இருக்கு. ஏன்னா எதனால நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, என்னோட இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்து வந்துட்டு ஒரு இண்டஸ்ட்ரி. ஓகேங்களா? நீங்க ஒரு 6 months இல்லை 1 year ஆஃப்டரோ வந்து பார்த்து ஜாயின் பண்ணதை விட இன்னைக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன் இல்லைங்களா, உங்க வீட்டுக்கு தேவையான மளிகை பொருளோ இல்லை உங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸோ நீங்க ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணி இந்த பிசினஸ் எடுத்து பண்ணீங்கன்னா சர்வ நிச்சயமா இந்த பிசினஸ் ஜெயிக்கலாம். அவ்வளோ அழகான ஒரு பிசினஸ் தான் இது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா மினிமம் 1 to 1.5 லட்சம் 2 lakhs வரை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். கரெக்டுங்களா? ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் ஒரு பிசினஸ் இருக்குன்னா அது ஆக்சிஸ் இந்தியா பிசினஸ் மட்டும் தான் நண்பா. எடுத்து பண்ணால் சூப்பராக சம்பாதிக்கலாம். என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிசினஸ் சூப்பரான ஒரு பிசினஸ். உங்களுக்கு எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலுமே இந்த பிசினஸ் பண்ற எங்கள்கிட்ட கேளுங்க, இல்லை அப்படி இல்லை எங்களோட லீடர்ஸ்ட்ட கேளுங்க. இந்த பிசினஸ் பண்ணாம அவுட் சைடில் ஒரு கேங் இருக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கேட்டால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு பதில் கிடைக்காது. நீங்க 1 year வேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வரத்தை விட நீங்க இப்பயே எடுத்து பண்ணா சர்வ நிச்சயமா ஜெயிக்கலாம். ஆல் தி பெஸ்ட், ஜெயிச்சு காட்டுவோம்.